ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா முனிஞ்சிப்பட்டி பக்கத்தில் இருக்குங்க. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா. 1.5 ஏக்கர் இந்த இடத்துல இருக்குங்க. இதான் ரோடு, பஸ் ரோடாக்கும் இது. இந்த பஸ் ரோட்டில் இருந்து ஒரு 300 மீட்டர் நேரே உள்ளே போகிறோம். பாருங்கள், நான் உள்ளே போகிறோம். நான் உங்களுக்கு லேண்டில் இருந்து இந்த ரோடை கவரேஜ் பண்ணி காணிக்கேன். இப்போ உங்களுக்கு தூரம் தெரிஞ்சு போகும். பாருங்கள், இப்போ நான் வந்து இந்த லேண்டில் இருந்து வீடியோ அங்கே எடுக்கிறேன். ஒரு 400 மீட்டர் இருக்கும். 400 மீட்டர் நேரே பார்க்குற ஒரு கல் பார்டர் நமக்கு. அப்படியே ரைட்டில் இந்த பக்கம் ஒரு பார்டர். அப்படிங்கும்போது சுமாராக ஒரு 100 அடி ஃப்ரண்டேஜ். பேக்கு பார்த்தீங்கன்னா நேரே பின்னால் வந்து ஒரு பச்சை கலரில் பயிரிட்டிருப்பாங்க பாருங்கள். அது ஆக்சுவலி கடலையாக்கம் போட்டிருக்காங்க. அந்த லேண்ட் வரைக்கும் 4 பக்கமும் உங்களுக்கு கல் போட்டு விட்ருக்காங்க. வேலியாக முள்வேலி தான் போடல, கல் போட்டு விட்ருக்காங்க. வெறும் 1.5 ஏக்கர். பஸ் போகிறத பார்த்தீங்க, பஸ் ரோடாக்கும். நம்ம இறங்கி வந்தது பஸ் ரோடு. ஸோ அந்த பஸ் போகிறதையும் நீங்கள் உங்களுக்கு நான் காட்டியிருக்கிறேன். 1.5 ஏக்கர் இருக்குது. ஒரே ஒரு கையெழுத்து. மண் தாங்க இதில் பெஸ்ட்டு. அதாவது செம்மண் தான். இந்த செம்மண் கூட வந்து ஒரு மணல், அதாவது நல்ல பெஸ்ட்டு மண்ணுங்க இது. அதாவது சில செம்மண் பார்த்திங்கன்னா வெறும் செம்மண்ணாக இருக்கும். அந்த செம்மண் சில நேரம் களியாகவும் இருக்கும். ஆனால் இது நல்ல மணலோடி செம்மண். இதுக்கு ஒரே என்ன எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னா பின்னால் போட்டிருக்க கடலை தான் அதுக்கு வந்து உதாரணம். கடலை வந்து உங்களுக்கு எல்லா மண்ணையும் வராது. அந்த மண் வந்து நைஸாக இருக்கணும். அந்த கடலை வந்து நிலத்துக்கு அடியில் வந்து பிடிக்கணும்னா அந்த மண் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து லூஸாக இருக்கணும், ஃப்ரீயாக இருக்கணும், நைஸாக இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு மண்ணுங்க. நீங்கள் என்ன பார்க்கக்கூடிய மண் கலர் வந்து அந்த புல் காஞ்சி இருக்கனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தெரியுது. நல்ல மண். இந்த மாதிரி இடம் வந்து விவசாயத்துக்கு பெஸ்ட்டு இடம். பாருங்கள் என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. நாங்குநேரிலேருந்து இந்த இடத்துக்கு உங்களுக்கு ஒரு 20 கிலோமீட்டர். திருநெல்வேலியிலேருந்து வரணுன்னா 24 கிலோமீட்டர். இதுவே நமக்கு வள்ளியூர் போனோன்னா ஒரு 30 கிலோமீட்டர் ஆகும். கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய அந்த பார்டர் ராதாபுரம் போனோன்னா உங்களுக்கு 40 கிலோமீட்டர் வந்துடும். ரோட்டில் இந்த பாதை இருக்குது பாருங்கள், ரோட்டில் இருந்து உள்ளே இறங்குலாம். இந்த பாதை தெளிவான பாதை, 25 அடி பாதை. 2 பக்கமும் ஃப்ரண்டில் கல் போட்டு விட்ருக்காங்க. ரோட்லேருந்து இறங்கும்போது 2 பக்கமும் கல் போட்டு விட்ருக்காங்க. நல்ல 2 பக்கமும் வந்து பனைமரம் பார்த்தீங்களா. சைடு சென்டரில் எந்த ப்ராப்ளம் இல்லை. வேலியில் 2 பக்கமும் பனைமரம். எப்படியும் ஒரு 50 பனைமரம் வர வாய்ப்பு இருக்குது. நல்ல மண் தாங்க இதில். ஸ்பெஷலே இதில் மண் தான். 1.5 ஏக்கர் தான் இருக்குது. ஒரு ஏக்கருக்கு 18 லட்சம். ஒரு சென்டோட விலை 18,000 கேட்காங்க. விலை வந்து நெகோஷியபிள் அமௌண்ட். கண்டிப்பாக விலை நம்ம பேசி குறைக்கலாம். உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி 1 ஏக்கர், 1.5 ஏக்கர், 2 ஏக்கர் இந்த மாதிரிலாம் நிலங்கள் வந்து இப்போம்னா முன்னால் போல கிடைப்பதே கஷ்டம். ஸோ அப்படியே உங்களுக்கு 1.5 ஏக்கர், 1 ஏக்கர் இந்த மாதிரி வந்தால் விலை அதிகமாக இருக்கும். உங்களுக்கு 5 ஏக்கர், 10 ஏக்கருங்கும்போது விலை ரொம்ப இருக்காது. ஆனால் இந்த மாதிரி வாங்கும்போது உங்களுக்கு விலை அதிகமாக இருக்கும். பக்கம் தான் உங்களுக்கு. நாங்குநேரி வரம் 20 கிலோமீட்டர். முனிஞ்சிப்பட்டி வந்து ஒரு 2 கிலோமீட்டரில் உங்களுக்கு முனிஞ்சிப்பட்டி பெறலாம். ஸோ முனிஞ்சிப்பட்டிக்கு மிக அருகாமையில் இருக்கிறது. பஸ் ரோட்டிலேருந்து ஒரு 400 மீட்டர் வச்சுடுங்க. 400 மீட்டர். ஓகே, தேவையானால் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.